அதுக்கப்புறம் முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செஞ்சுதான் உன் பேரை ஆதிக்கடவூர் மித்ரா அப்படின்னு மாத்த முடியும். இது எல்லாத்தையும் நானே மித்ரா கிட்ட சொல்லிட்டேன்க்கா. அதுக்கு மித்ரா என்ன சொல்ல தெரியுமா? நான் இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துல ஒருத்தியா ஆகணும். அப்பதான் எனக்கு மனசு நிம்மதி. அதுக்காக என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அது எந்த பூஜையா இருந்தாலும் பரவாயில்ல. நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டாக்கா. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அக்கா ஓகே சொல்லிடுவாங்க. பாத்தீங்களாக்கா? மித்ரா, முன்னோர்கள் பூஜை செய்யணும்னா அதுக்காக அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு பச்சை தண்ணியில குளிச்சு முடிச்சு பூஜையில உட்காரணும். பூஜையில எங்க முன்னோர்கள் பயன்படுத்தின வாள், பரிவட்டம், பாதரட்சை, கைத்தடி இந்த மாதிரி பொருளை எல்லாம் வச்சு கும்பிடணும். அது மட்டும் இல்ல, பூஜையில முக்கியமா வாள் இல்லனா கைத்தடிக்கு ஸ்படிக மாலைய போட்டு அதை எங்க முன்னோர்களா பாவிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு பிடித்தமான கந்தசஷ்டி கவசம், காயத்ரி மந்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும். இதெல்லாம் உனக்கு மனப்பாடமா சொல்ல வரலனா கூட புஸ்தகத்தை பார்த்து தப்பு இல்லாம சொல்லணும். அப்ப சரி. இப்படி 3 நாள் கடுமையா விரதம் இருந்து பூஜை பண்ணணும். மிக்கிரியா? நான் அம்மா, இந்த பூஜையை 3 நாளும் கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா? ஆமா ஆதி, 3 நாள் தொடர்ந்து முன்னோர்களுக்கு நாம கண்டிப்பா பூஜை பண்ணணும். அப்பதான் அந்த பூஜையோட முழு பலன் கிடைக்கும். சரி, நீ சொல்லு மித்ரா. இந்த புள்ள பூச்சி போட்டுக்கிற பிளானை உடைக்கிறதுக்கு நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. சொல்லு, அக்கா கேக்குறாங்க பாரு. சொல்லு சொல்லு. ஓகே ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கே முன்னோர்கள் பூஜையை ஆரம்பிச்சிடுறேன். சரி, முன்னோர்கள் பூஜைய பூஜை ரூம்லயே வச்சுக்கோ. ஓகே ஆண்டி. இந்த அருண்,
பூஜையில எங்க முன்னோர்கள் பயன்படுத்தின வாள், பரிவட்டம், பாதரட்சை, கைத்தடி இந்த மாதிரி பொருளை எல்லாம் வச்சு கும்பிடணும். ஆமா, அது 3 நாள் தொடர்ந்து முன்னோர்களுக்கு நாம கண்டிப்பா பூஜை பண்ணணும். அப்பதான் அந்த பூஜையோட முழு பலன் கிடைக்கும். ஹலோ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே என் ரூமுக்கு வா. என்ன விஷயம் மாமா? நேரில் தான் சொல்ல முடியும். ஃபோன்லயே சொல்றதா இருந்தா நான் உன்னை எதுக்கு ரூமுக்கு வர சொல்ல போறேன்? கேள்வி கேட்டுட்டே இருக்காத. உடனே கொஞ்சம் ரூமுக்கு வா. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் மாமா? சொல்லுங்க. முதல்ல இப்படி வந்து உட்காரு. நீங்க கூப்பிட்டீங்களேன்னு சமையல் கட்டுல செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் மாமா. நான் சீக்கிரமா போகணும். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றேன். உனக்கு அதை விட கிச்சன் வேலை ரொம்ப முக்கியமா போச்சா? சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா. என்ன மாமா இது? அந்த காலத்துல எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையில முன்னோர்கள் யூஸ் பண்ணது. இத வச்சு நாளைக்கு நீ முன்னோர்கள் பூஜை ஆரம்பிச்சிரு. என்ன மாமா சொல்றீங்க? நான் முன்னோர்கள் பூஜையை பண்ணணுமா? ஆமா, இந்த வீட்டோட மூத்த மருமக நீ தானே. உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தியா எங்க முன்னோர்கள் ஏத்துக்க வேண்டாமா? ஆதிக்கடவுர் பார்வதின்னு உன் பேரை நீ மாத்திக்க வேண்டாமா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு வேணும் தான். எனக்கும் இந்த முன்னோர்கள் பூஜை செய்யணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த பூஜைய என்னால எப்படி செய்ய முடியும் மாமா? இந்த பூஜை எப்படி பண்ணணும்னு காலையில அம்மா மித்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நீ கேட்டல.
அதே மாதிரி ஸ்படிக மலையை வச்சு பூஜை பண்ணு. பூஜை பண்றத பத்தி அம்மா சொன்னது எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. சாதாரண பூஜைனா நான் அப்பாவுக்கு தெரியாம வீட்ல வச்சு கூட பண்ண முடியும். ஆனா இது 3 நாள் பூஜை. அப்பாவுக்கு தெரியாம இத வீட்ல வச்சு என்னால பண்ணவே முடியாது மாமா. அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நியாயமா இந்த பூஜையை நீ தான் பண்ணணும். ஆனா மித்ரா பண்ண போறா. நிச்சயமா எங்க முன்னோர்கள் அவளை எங்க குடும்பத்துல ஒருத்தியை ஏத்துக்க மாட்டாங்க. நீ இந்த பூஜையை பண்றது மூலமா எங்க முன்னோர்கள் குடும்பத்துல ஒருத்தியை உன்னை ஏத்துக்கிட்டு அனுமதி கொடுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. முன்னோர்களோட சம்மதத்தை வச்சு அம்மாவை கூட சம்மதிக்க வச்சிடலாம்னு தோணுது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா இப்ப நான் இந்த பூஜையை எங்க வச்சு பண்றது? நீ பேசாம இந்த பூஜையை ஏன் ரூம்லயே வச்சு பண்ணிடு. அது எப்படி முடியும் மாமா? யாராவது பாத்துட்டா? டான்ஸ் காம்படிஷன் அப்போ நீ இந்த ரூம்ல தானே இருந்த. அப்போ உன்னை யாராவது கண்டுபிடிச்சாங்களா? நீ ரூம்ல இருந்தது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த பூஜையை 3 நாள் என் ரூம்லயே வச்சு பண்ணு. யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம். யோசிக்காத. இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. இங்க நீ பூஜை பண்றது யாருக்கும் தெரியாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சோ நீ காலையில் நேரமா வந்து பூஜை ஆரம்பிக்கிற. முன்னோர்களோட அனுமதியை வாங்குற. ஆதிக்கோட ஒரு பார்வதி ஆகுற. சரிங்க மாமா. நான் காலையில வந்து பூஜையை ஆரம்பிக்கிறேன். குட். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, காலையில மறந்துடாத. சீக்கிரமா வந்துரு. சரி மாமா. தாத்தா, உன் மனசுல எதுக்கு இப்ப இத்தனை குழப்பம்? நான் குழப்பத்துல இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா? உன் மனசுக்குள்ள இருக்கிறது தான் உன் முகத்துல தெரியுதே. நான் இப்போ தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கேன் தாத்தா. நியாயமா உரிமையோட நான் செய்ய வேண்டிய பூஜை சடங்கு அது. ஆனா இப்ப அதை செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ம், நான் அந்த பூஜையை செய்யறது வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும் தாத்தா. ஆனா அந்த பூஜைய நான் செய்யணும்னு என் மாமா சொல்றாரு. என்னால அவர் பேச்ச தட்டவும் முடியாது தாத்தா. அதான் என்ன செய்யணும் தெரியாம ஒரே குழப்பமா இருக்கேன் தாத்தா. நீங்க தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். உன்னோட பிரச்சனைகள் எனக்கு புரியுது. கோலத்துல இருக்கிற கோட்டையெல்லாம் அடிச்சு பார்த்தா வெறும் புள்ளிகள் மட்டும்தான் தெரியும். குழப்பமாவும் தெரியும். வாழ்க்கையும் அப்படிதான். காரண காரியம் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் நடக்கறதில்ல. இந்த பூஜைய நீ செய்யறதால உனக்கு ஒரு நன்மையும் ஒரு தீமையும் வந்து சேரும். தீமை வந்து சேருமா? என்ன தாத்தா சொல்றீங்க? ஒரு நன்மை வந்து சேரும்னு சொன்னதை நினைச்சு சந்தோஷப்படாம தீமையை நினைச்சு பயப்படுறியே. இதான் மனுஷனோட மனசு. பயப்படாத. அந்த தீமை தற்காலிகமானதுதான். உன்னை பெருசா பாதிக்காது. அதனால
நீ உன் மனசுல இருக்கிற குழப்பத்தை தூக்கி தூர வீசி எறிஞ்சிட்டு எப்பவும் போல நம்பிக்கையோட மன உறுதியோட அந்த பூஜையை நல்லபடியா செஞ்சு முடி. சரிங்க தாத்தா, அந்த 3 நாள் பூஜைய நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் வரேன் தாத்தா. சரி. அந்த காலத்துல எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையில முன்னோர்கள் யூஸ் பண்ணது. இதை வச்சு நாளைக்கு நீ முன்னோர்கள் பூஜை ஆரம்பிச்சிரு. இந்த பூஜையை நீ செய்யறதால உனக்கு ஒரு நன்மையும் ஒரு தீமையும் வந்து சேரும். பயப்படாத, அந்த தீமை தற்காலிகமானதுதான். நம்பிக்கையோட மன உறுதியோட அந்த பூஜையை நல்லபடியா செஞ்சு முடி. அக்கா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். பசிக்குது, சாப்பிடலாமாக்கா? என்ன அக்கா தூங்கிடுச்சா? அக்கா அக்கா முழிச்சிட்டே தூங்குதா? ஆனா பார்த்தா தூங்குற மாதிரி தெரியலையே. அக்கா, என்னடா கணேசா, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். உனக்கு என்ன ஆச்சுக்கா? நீ மட்டும் தான் அங்க இருக்க. உன் கவனம்லாம் வேற எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கணேசா. சரி வா, உனக்கு சாப்பாடு போடுறேன். அக்கா இரு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல உன் பிரச்சனை என்ன அது சொல்லு. உன் முகத்தை பார்த்தா கவலையும் குழப்பமா இருக்க மாதிரி தெரியுதுக்கா. ஆமாண்டா கணேசா, நீ சொல்றது கரெக்ட் தான். என் மனசு பூரா இப்போ கவலையும் குழப்பமுமா தான் இருக்கு. என்னாச்சுக்கா? உன்னோட குழப்பத்துக்கும் கவலைக்கும் யாருக்கா காரணம்? மாமா தாண்டா காரணம். மாமா காரணமா? என்னக்கா சொல்ற? நீ சொல்றது நம்ப முடியலையேக்கா. மாமா அப்படி என்ன பண்ணாரு? ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மருமகளா வர்றவங்க பேரு மாத்திக்கிற சடங்குக்கு முன்னாடி ஆதிக்கடவுர் முன்னோர்களுக்கு 3 நாள் பூஜை செய்யணும். மித்ராவ நாளைக்கு அந்த பூஜை செய்ய ஆரம்பிக்க அகிலா அம்மா உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால மாமாவும் நாளைக்கு என்ன அந்த பூஜையை ஆரம்பிக்க சொல்லிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம் தானக்கா. அந்த பூஜை மாமா பண்ண சொல்லிருக்காரு. இதுல உனக்கு என்னக்கா கவலை? மித்ரா மாதிரி அந்த முன்னோர்கள் பூஜைய என்னால வெளிப்படையா பண்ண முடியாதுடா கணேசா. அத ரகசியமா நம்ம வீட்ல வச்சு கூட என்னால பண்ண முடியாது. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்.